அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சம்பா கோதுமை ரவாவில் ஒரு கிச்சடி ரெசிபி. கிச்சடின்னு சொல்ல முடியாது, அது உப்புமா தான். காய்கறியெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரவையை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு உப்புமா மாதிரியே இதை தாளித்து விட்டு கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் உப்புமா தான். இப்போ உங்களுக்கு ஒரு ராஜா கதை ஒன்று சொல்ல போகிறேன். மனசு குழப்பமாக இருக்கிறவங்க, மனசு அழுத்தம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த கதையால் தெளிவாவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கதையை கேளுங்க. ஒரு நாட்டில் ராஜா என்ன பண்ணார், வேட்டைக்கு கிளம்பினார். அவர் போகும்போது மந்திரியையும் அவர் படைகளையும் கூட்டிகிட்டு போனார். போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு 5 மணி போல் நல்லா இருட்டிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. மழையும் வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த காட்டுக்குள்ளே போக முடியாமல் எங்கே போகிறதுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாழடைஞ்ச மண்டபம் அவங்க கண்ணில் படுது. இப்போ எல்லோரும் சேர்ந்து மழைக்கு அங்கே போய் ஒதுங்குறாங்க. இந்த மழை நிற்கிற படம் இல்லை, அப்படியே இருட்டி போகுது. சரி, இருட்டி போகுது, இப்போ இருட்டில் அங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிட்டு மழை விட்டு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் படுத்து இது கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு அந்த மண்டபத்திலேயே படுத்துக்கிறாங்க. மண்டபம் அப்படியே புதர் மண்டி, சரி, மரம் செடி கொடி எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஒரு பாடஞ்ச மண்டபமே ஒரு இதுவாக தான் இருக்கும். அது காட்டுக்குள்ளே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பாடஞ்சு தான் இருக்கும். சரி, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இவங்க படுக்கிறாங்க. படுத்து ஒரு நள்ளிரவாக இருக்கும்போது ராஜா அலறி அடித்து எழுந்துக்கிறாரு. ஒரே சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டோன்னே எல்லோரும் மந்திரி படைங்க எல்லோரும் என்னன்னு கேட்குறாங்க. தெரியல, எனக்கு காதில் ஏதோ போன மாதிரி இருந்துச்சு, எனக்கு படப்படான்னு இருக்குது காதில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மந்திரி சொல்கிறாரு, ஆமாம், பக்கத்தில் காடு இருக்கிறதுனால நிறைய இங்கே விஷப்பூச்சியெல்லாம் நிறைய இருக்கும், அதான் போயிருக்கும் உங்கள் காதில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னோன்னே ஐயோ, காதில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களால ஏதோ செய்ய முடியாது. எல்லாரும் பார்க்குறாங்க, யாருக்கும் எதுவுமே புரியல. சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் விடியும்போது மழை கொஞ்சம் நின்று போகுது. இப்போ நம்ம வேட்டைக்கு போக வேண்டாம், நேராக வீட்டுக்கு அரண்மனைக்கு போயிட்டு வைத்தியரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அரண்மனைக்கு போகிறாங்க. வைத்தியரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. வைத்தியர் சொல்கிறாரு, எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. ஆனால் ராஜா சொல்கிறாரு, எனக்கு காதில் என்னவோ இருக்குது, எனக்கு சத்தம் வருது, எனக்கு உறுத்துது அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லா வைத்தியரும் கூப்பிட்டு பார்த்துறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. அவருக்கு அந்த ஃபீலிங் போவே இல்லை. அதே மனசில் அரிச்சு அவர் நோயாளியாகவே ஆகிட்டு படுக்கையிலே படுத்துறாரு. ஆளை அடையாளம் தெரியாமல் மாறிடுறாரு. என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பக்கத்து ஊரில் அந்த ஊரில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, சரி, இப்போ கொஞ்ச நாள் செத்து போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு முனிவர் அந்த நாட்டுக்கு வராரு, அந்த ஊருக்கு வராரு. அவர் சீடரோடு வராரு. சீடரோடு வரும்போது அவர் சொல்கிறார், கேள்விப்பட்டு தான் வரார், இப்போ உங்கள் அரசருக்கு என்ன உடம்பு சரியில்லையா, இந்த மாதிரி இருக்குது, சரி நான் பார்க்குறேன் அது என்னன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே ஒரு செடி இருக்குது, அந்த இலை வந்துச்சுன்னா நான் இவரை சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, ஆஹா, இவர் சரி பண்ணுவாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த இலைக்கு போய் தேடுறாங்க. கஷ்டப்பட்டு போய் தேடி எடுத்துகிட்டு வராங்க. 4 நாளைக்கு வருது. 4 நாள் பொறுத்து அந்த இலை. அப்போது இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அந்த இலையை சாரை பிழிஞ்சு அவர் காதில் விடுறார். காதில் விட்ட உடனே அவருக்கு என்ன ஆகுது, ஒன்றும் புரியல. சரி, காதில் விட்டு ஒரு பூச்சி எடுத்து, இந்த பாருங்கள், காது வழியிலேருந்து பூச்சி வந்துருச்சு, இப்போ உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாக ஆகிப்போகுது. சந்தோஷமாகிட்டு ரொம்பவே இதாகிட்டு, ஆஹா, நாங்கள் பொழைச்சிட்டோம், நமக்கு நல்ல நேரங்க வந்துருச்சு, அதுக்கு இவர் தான், அந்த முனிவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரியாதையெல்லாம் பண்ணி அவர் என்ன பண்ணார், நான் ஊராக போகிறவன், நான் இப்போ இந்த பக்கத்து ஊருக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போது சரின்னு சொல்லிட்டு அவரை பிரியா விடை கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றினார். அரசருக்கு நல்ல குணமாகி போகுது. காப்பாற்றுறாருன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விடும்போது வழியில் போகும்போது சீடன் கேட்குறாப்போல, ஆமாம், என்ன பண்ணீங்க,
அது ஒரு சாதாரண மூலிகை தானே, நீங்கள் ஏதோ அதை பெரிய ஒரு இது பண்ணி சொல்லிட்டீங்களே அப்படின்னா, அது நிஜமாவே அவ்வளோ சக்தி வாய்ந்த மூலிகையா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவர் இந்த முனிவர் சொல்கிறாரு, அதில் எந்த சக்தியும் கிடையாது, சும்மா அது பச்சை இலை தான். அவரோட மனசில் இருக்கிற அந்த இதை களையிறதுக்கு தான் நான் அதை கஷ்டமான மூலிகைன்னு சொல்லி அனுப்பி வரவழைச்சேன். எங்கே வேணாலும் இருக்கும் அந்த மூலிகை, தெரு ஓரத்துல எல்லாம் இருக்கும் அது அப்படின்னு சொன்னது. சரி, பூச்சி எடுத்து காட்டினீங்களா, அது நிஜமாவே ராஜா காதில் பூச்சி இருந்துச்சாங்க. ராஜா காதில் பூச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. பூச்சி போயிருந்தாலும் கூட அது கொஞ்ச நேரத்தில் செத்து போயிருக்கும். செத்து போய் அது எப்படியாவது வெளியில் போயிருக்கும். அது ராஜா கண்டுக்கல. ஆனால் பூச்சி இருக்குது, பூச்சி இருக்குது, பூச்சி இருக்குதுன்னு அந்த மன வேதனையிலே அவர் நோயாளி ஆயிட்டார். அதுக்காகத்தான் நான் கையிலே ஒரு செத்து பண்ண பூச்சியை கொண்டு போய் இதுதான் உங்கள் காதுலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நான் காட்டி அவர் மனசை குழப்பத்துலேருந்து நீக்கினேன். வேறு ஒன்றுமே நான் பண்ணலை, எந்த வைத்தியமும் அவருக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா? அப்போ ராஜாவுக்கு நீங்கள் எந்த வைத்தியமும் பண்ணல? எந்த வைத்தியமும் பண்ணல. நான் சும்மா ஒரு கசைக்கு ஒரு 2 இலையை போட்டேன், ஒரு செத்து பண்ண பூச்சியை காட்டினேன், அவ்வளோதான். அவருக்கு மனசு தான் குழப்பம். அவருக்கு மனசில் தான் அழுத்தம் ஜாஸ்தியாக வச்சுருந்தார். அந்த அழுத்தத்தினால தான் அவர் நோயாளி ஆகிட்டார். நமக்கு ஒன்றும் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சதும் அவர் நல்லா ஆகிட்டார். வேறு ஒன்றுமே நான் செய்யலை, எல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான். மனசில் இத்தனை ஒரு கலை வச்சுட்டா எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சிருச்சு. எம்மி 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 முடிஞ்சிருச்சு. சட்னி என்ன வச்சுருக்கேன் தெரியுமா? சம்மந்தி சட்னி வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கும் அந்த உப்புமாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எம்மி ஃப்ரெண்ட்ஸ்.